சரியா? ரெக்கார்டிங் போடாததால நான் ஸ்டார்டிங்ல சொன்னது சொல்லிடுறேன். ரைட்? வணக்கம் பிள்ளைகள். 2026 பேட்சுக்கு நடக்கிற 4வது பேப்பர் கிளாஸ், டே நம்பர் 4. இதுல நாங்க பாக்குறது யூனிட் 2. யூனிட் 2ல பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் ஒன்று செஞ்சிட்டு இருக்கோம். 83 MCQ உள்ள பேப்பர்ல முதல் 40 MCQ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நாங்க 41வது கேள்வியிலிருந்து பார்த்துட்டு போகிறோம். அப்ப இது முடிஞ்சு நாங்க அடுத்து பாக்குறது செல் பயாலஜி, கல உயிரியல், அதுக்கு பிறகு கலவட்டம், அதுக்கு பிறகு நொதியங்கள், அந்த அனுசேப செயல்முறையோட சம்பந்தப்பட்டது, அடுத்த ஒளி தொகுப்பு, அடுத்து சுவாசம், அதோட முடியும். ரைட்? அப்ப இந்த மாசத்துல நாங்க இந்த செக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு பிளான் ஒன்று வச்சிருக்கோம் தானே? ரைட். அப்ப 41வது கேள்வி தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். 41வது கேள்வி என்னது? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது சரியா இழைமணிகளிலும் 30 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. அங்க பார்க்கணும் நாங்க கலச்சுவாசத்தோட சம்பந்தப்படுத்தியிருக்காங்க அந்த கேள்விய. கலச்சுவாசம், களத்துல நடைபெற கலச்சுவாசத்துல காற்றிட் சுவாசம் 3 படிகள்ல நடக்கும். முதலாவது கிளைகோகோப்பு, 2வது பயிர்வேட்டின் ஒட்சியேற்றமும் கிரப்பின் வட்டமும். இந்த கிரப்பின் வட்டம் நடக்கிறது இழைமணி தாயத்தில் நடக்கும். இங்க உருவாக்கப்படுற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 2 ATP. சரியா? 2 ATP. ஆமா தானே? அப்ப இங்க 4 ATP, இங்க 2 ATP. தேரிய விளைவாக இங்க உருவாக்கப்படுறது கிளைகோகோப்புல 2 தான். ஏன்னா அப்ப கீழ்ப்படைக்குரிய பொஸ்போரிலேற்றம் மூலம், கீழ்ப்படைக்குரிய பொஸ்போரிலேற்றம், அப்ப இதுவும் அதேதான், கீழ்ப்படைக்குரிய பொஸ்போரிலேற்றம். 3வது ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம். 3வது இலத்திரன் கொண்ட செல்கள் சங்கிலி அல்லது ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம். ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம் எங்க நடைபெறும் அப்படின்னா இழைமணியின் உள்மென் செப்புல. உள்மென் செப்பு இழைமணியில உள்மென். இங்க உருவாக்கப்படுற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டால் 28 ATP தானே உருவாக்கும். இந்த 28 ATP பிரேக் டவுன் உங்களுக்கு தெரியணும். 28 ATP இந்த தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்கள் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் தோற்றுவிக்கப்படும். அதனாலதான் இதுக்கு பேர் ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம். இங்க 2 தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்கள் இருக்கு. வேற என்னது? NADH, அடுத்தது FADH2. இந்த NADH எங்கெங்க இருந்தெல்லாம் உருவாகும் அப்படின்னா, எங்களுக்கு தெரியுமே, 3 இடங்கள்ல இருந்து உருவாகும். 3, 4 இடங்கள்ல இருந்து உருவாகும். அப்படி இல்லை சரியா? 3, 4 இடங்கள்ல இருந்து உருவாகும். என்ன 4? கிளைகோபவுப்புல 2 NADH, கிளைகோலைசிஸ். பைருவேட் ஒட்சியேற்றத்துல 2 NADH. எப்ப? பைருவேட் ஒட்சியேற்றத்துல. சரியா? கிரெப்ஸ் சைக்கிள்ல 6 NADH வரும். சரியா? கிரெப்ஸ் சைக்கிள்ல 6 NADH வரும். 3 தான் கிரெப் சைக்கிள். அப்ப டோட்டலா எத்தனை NADH? டோட்டல் NADH எத்தனை? 10 NADH. அப்ப FADH2 எப்ப மட்டும் வரும்? கிரெப்ஸ் சைக்கிள் மட்டும் தானே? கிரெப்ஸ் சைக்கிள் போது மட்டும் வரும். அப்ப ஒரு NADH ஒட்சியேற்றப்படும் போது 2.5 ATP தோற்றுவிக்கப்படும். ஆமாவா? ஆகவே
10 NADH ஒற்றையிட்டப்படும் போது உருவாக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை 25 ATP. வேற ஒரு FADH2 ஒற்றையிட்டப்படும் போது தோற்றுவிக்கப்படுற ஏடிபி எண்ணிக்கை 1.5 ATP. அப்ப 2 FADH இருக்கு, DH2 இருக்கு. சோ 3 ATP தோன்றும். அப்ப இந்த ஒற்றையேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம், சரியா, ஒற்றையேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் தோன்ற ஏடிபிகள் எண்ணிக்கை எவ்வளோ? 25 பிளஸ் 3. இந்த 25 பிளஸ் 3 எத்தனை? 28 ATP. அப்ப 28 ATP ஓகேவா? 28 ATP. அப்ப இளைமணிகளினுள் 30 ATP மூலக்கூறுகள் உற்பத்தி செய்கின்றது. அப்ப இளைமணி தாயத்துல 2, இளைமணியின் உள்மென் செவ்வளவு 28. சோ 30 ATP. சரியா இல்லையா? சரி. இளைமணி உள்ளுக்கு 30 ATP. சரியா? 30 ATP. சரியா? அப்ப முதலாவது கூற்றுங்க இல்ல, ரைட். அப்ப ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது இளைமணிகளினுள் 30 ATP மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும் சரி கூற்று. இரண்டாவது, கிளைகோபோப்பில் 4 ஐதரசன்களை வெளிவிட்டு 4 NADH தோற்றுவிக்கும். 4 ஐதரசனை வெளிவிட்டு 4 NADH தோற்றுவிக்கும். 4 ஐதரசனை வெளிவிட்டு 2 NADH தான் தோற்றுவிக்கும். பிள்ளைகள், இது நாங்க கிளைகோபோப்பு படிக்கும் போது பார்ப்போம். உண்மையிலே அந்த தாக்கம் எப்படி தெரியுமா நடக்கும்? நிறைய பேருக்கு அந்த தாக்கம் கன்ஃபியூசிங். என்னது? இந்த NAD பிளஸ் இருக்கு தானே, NAD பிளஸ் இருக்கு. ஓகே, ஒரு NAD பிளஸ் வந்து 2 இலத்திரனை வாங்கும். ஓகே, வேற 2 H பிளஸ் வாங்கும். 2 H பிளஸ் வாங்கும். ஒரு NAD பிளஸ் 2 இலத்திரனை 2 H பிளஸ் வாங்கிக்கிட்டு என்னவாக போகும் அப்படின்னா NADH ஆக போகும். NADH ஆக போகும். ஒரு H பிளஸ் சூழலுக்கு விடுவிக்கும், சைட்டோசோலுக்கு விடுவிக்கும். அப்ப 2 H பிளஸ் தேவை. பாருங்க, இந்த ஏற்றங்கள் சமனாயிருக்கான்ற 2 இலத்திரன் 2 H பிளஸ். அப்ப தேரிய H பிளஸ் ஏற்றம் ஒண்ணு இந்த பக்கம், அந்த பக்கம் தேரிய பிளஸ் ஏற்றம். தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. விலங்குதா? தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இதான் தாக்கம், இதான் தாக்கம். இந்த தாக்கமா தான் இது. இந்த ஒளித்தொகுப்பின் போது NADP பிளஸ் 2 இலத்திரனை வாங்கிட்டு 2 H பிளஸ், இதுவும் சூழலுக்கு NADPH பிளஸ் H பிளஸ் சூழலுக்கு தான் விடுவிக்கும். சூழலுக்கு தான் விடுவிக்கும். இதான் தாக்கம். இங்கேயும் பாருங்க, ஏற்றங்களும் அணுக்களும் சமப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. விளங்குதா? கிளைகோபோப்பில் 4 ஐதரசனை வெளிவிட்டு 4 NADH தோற்றுவிக்கும். கூற்றுப்பில உயிர்ப்பான கலங்களான ஈரல், இதய தசை கலங்களில் மட்டும், சரியா, ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் வந்திருக்கணும். ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் 32 ATP மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். ஆமா தானே? ஆமா தானே? உயிர்ப்பான கலங்களான ஈரல் மற்றும் இதய தசை கலங்கள்ல மட்டும்தான், சரியா, ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் வர்ற ஏடிபிகள் எண்ணிக்கை 28 தான். 28 தான். அது எந்த கலமா இருந்தாலும் சரி, ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் கூற்றுப்பில ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை 28 தான். இங்க 25, இங்க 3. இல்லைங்களா? அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த ஏடிபிகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஏடிபி மூலக்கூறுல இருந்து, சரியா, ஈரல் கலங்கள்லையும் இதய தசை கலங்கள்லையும் உருவாக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை 32, ஏனைய கலங்கள்ல 30. என்ன ஏன்றது நாங்க பிறகு பார்ப்போம். தெரியும் அது எங்களுக்கு சிம்பிளா. கிரெப்ஸ் வட்டத்துக்கு உட்படும் போது 10 NADH தோற்றுவிக்கும். கிரெப்ஸ் வட்டத்துல 10 NADH தோற்றுவிக்கப்படுதா? கிரெப்ஸ் வட்டத்துல கிரெப்ஸ் சைக்கிள்ல 6 NADH தான் தோற்றுவிக்கப்படும். சோப்பில
கலச்சுவாசத்தின் போது எப்போதும் CO2வையும் நீரையும் விளைவாக தரும். கலச்சுவாசத்தின் போது எப்போதும் CO2 நீரும் வருமா? இல்ல. எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது CO2 வரும். காற்றிற் சுவாசத்தின் போது CO2 வரும். லாக்டிக் அமில நொதித்தலின் போது CO2 வராது. ஸோ 41க்கு சரியான ஆன்சர் தன்னை எடுக்கணும். நாங்க சரியான ஆன்சர் தானே அது முதலாவது. இழைமணிகளினுள் 30 ATP மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யும். சரிதானே? சரி, இங்க 28, அங்க 42வது கேள்வி. அங்க அந்த கேள்வி தவறுதெல்லாம் போடுபட்டுருச்சு பிள்ளை. 42 ரைட். திரும்ப புரதம் பயோகெமிஸ்ட்ரிக்கு வர்றோம். புரதங்கள் லிப்பிட்டுகள் தொடர்பாக சரியான கூற்று. புரதங்களின் கட்டமைப்பலகு அமினோ அமிலங்களாகும். அதேவேளை எல்லா அமினோ அமிலங்களும் மத்தியில் சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டுள்ளது. எல்லா அமினோ அமிலத்திலையும் மத்தியில் சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டிருக்கா? இல்ல. சரியா? அப்ப அமினோ அமிலங்கள் இல்ல, ஒரு கார்பன் அணு இருக்கும். இந்த கார்பன் அணுவோட கார்பாக்சிலிக் அமில கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கும். கார்பாக்சிலிக் அமில கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கும். இது லாஸ்ட் கிளாஸும் பார்த்தோம். இதுல அமைன் கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கும். மேல ஒரு மாறி கூட்டம் அல்லது பக்க சங்கிலி. இந்த கார்பனை தான் சமச்சீரற்ற கார்பன் அல்லது அல்பா கார்பன் சொல்லு. இது சமச்சீரற்ற கார்பன். இந்த கிளைசின்ல கிளைசின் ஒரு அமினோ அமிலம் இருக்கே, இந்த கிளைசின் சொல்ற அமினோ அமிலத்துல இந்த இந்த பக்கசங்கிலி அல்லது மாறி கூட்டம் ஐதரசன் அணுவால் பிரதியீடு செய்யப்பட்டு. அப்ப அங்க கூற்று பிழை. புரதங்களின் கட்டமைப்பலகு அமினோ அமிலங்கள் சரி. அதேவேளை எல்லா அமினோ அமிலங்களும் மத்தியில் சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டுள்ளது இல்ல. எல்லா அமினோ அமிலத்திலையும் சமச்சீரற்ற கார்பன் இல்ல. பெரும்பாலான அமினோ அமிலங்கள் சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டிருக்கும். கிளைசின்ல கிளைசின் சமச்சீரான கார்பன் சமச்சீரான கார்பன் அணுவை கொண்டிருக்கும். சோ கூற்று பிழைச்சிச்சு. அல்புமின், மயோகுளோபின் மற்றும் அநேக நொதியங்கள். அல்புமின், மயோகுளோபின் இது ரெண்டும் புடையான கட்டமைப்பு. சரியா? அநேக நொதியங்கள் புடையான கட்டமைப்பு. திட்டமான, நெருக்கமான, தனித்துவமான, தொழிற்பாட்டுக்குரிய நிலையில் உள்ள முப்பரிமாண வடிவில் காணப்படும். கூற்று சரி. நிரம்பிய கொழுப்புகளையும் சிஸ் நிரம்பாத கொழுப்புகளையும் மேலதிகமாக உள்ளெடுத்தல் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நிரம்பிய கொழுப்புகளையும் டிரான்ஸ் நிரம்பாத கொழுப்புகளையும் சரியா மேலதிகமாக உள்ளெடுத்தல் ஆத்ரோஸ்க்ளோரோசிஸை ஏற்படுத்தும். ஆத்ரோஸ்க்ளோரோசிஸ் நாடிக்கலன் வன்மையாதல், தமிழ்ல அதுக்கு பேர். ஆத்ரோஸ்க்ளோரோசிஸ் தமிழ்ல என்ன பேர்? நாடிக்கலன் வன்மையாதல். சரியா? புரதங்களின் நீர்வெறுப்பு தன்மையில் அதன் தலைப்பகுதி பங்கேற்கும். புரதத்துக்கு நீர் வெறுப்பு தன்மை இருக்குன்னு படிச்சோமா? இல்ல. பொஸ்போலிபிடுக்கு தான் படிச்சோம். பொஸ்போலிபிட் தலைப்பகுதி நீர் விருப்புடையது, ஹைட்ரோ கார்பன் வாள்கள் நீர் வெறுப்புடையதுன்னு படிச்சோம். சோ 3 பிழைச்சிருச்சு, 4 பிழைச்சிருச்சு. புரதங்களின் நீர்வெறுப்பு தன்மையில் அதன் தலைப்பகுதி பங்கேற்கும் பிழை. புரதங்களும் லிப்பிட்டுகளும் உயிரியல் மூலக்கூறுகளாகவும் பல்பாத்துக்களாகவும் காணப்படும். இல்லையே, லிப்பிட்டுகள் பெரிய உயிரியல் மூலக்கூறுகள், ஆனால் மாமூலக்கூறுகளாகவோ உயிரியல் பல்பாத்தாகவோ கருதப்பட மாட்டாது. புரதங்கள் பெரிய மூலக்கூறுகள், உயிரியல் பல்பாத். லிப்பிட் அவ்வாறு அல்ல, பல்பகுதியமாக நாங்கள் அதை கருத மாட்டோம். பல்லினத்துவம் உள்ள மூலக்கூறு, பல்லினத்துவத்துக்குரிய மூலக்கூறு மாமூலக்கூறுகளாகவோ உயிரியல் பல்பகுதியமாகவோ அதை கருத மாட்டோம். ஸோ 42க்கு ஆன்சர் செகண்ட் ஒன். சரியா? செகண்ட். 41க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஏன்னா 43வது கேள்வி. 43வது கேள்வி, அமினோ அமிலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்குள் சரியானது. 43 ரைட். 43வது கேள்வி. அப்ப அமினோ அமிலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்குள் சரியானது இது. ஒவ்வொரு அமினோ அமிலத்திலும் மையத்தில் ஒரு சமச்சீரற்ற கார்பன் அணு உள்ளது. பிள்ளையே, எல்லா அமினோ அமிலத்திலையும் மையத்துல சமச்சீரற்ற கார்பன் அணு இருக்கா? இல்ல. மேல பார்த்த டிஸ்கஷனே தான். கிளைசினுக்கு சமச்சீரான கார்பன் இருக்குன்ட்டு நீங்க எழுதி வைங்க. அல்புமின் புரதத்தில் உள்ள அமினோ அமிலங்களுக்கு இடையில் ஐதரசன் பிணைப்புகள் உருவாவதற்கு அட்கைல் கூட்டங்கள் மட்டுமே பங்களிப்பு செய்யும், அல்லது ஆர் கூட்டம் மட்டுமே பங்களிப்பு செய்யும். அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த முதலான கட்டமைப்புல பெப்டைட் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. இது கதைச்சோம். ஏன்னா 3rd கிளாஸ்ல கதைச்சோம்.
துணையான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்போட சேர்ந்து புதுசா ஒரு பிணைப்பு தோன்றும், ஐதரசன் பிணைப்பு. இந்த ஐதரசன் பிணைப்பு எதுக்கும் எதுக்கும் இடையில தோன்றும்? ஏன்னா பொலிபெப்டைட் சங்கிலியில காணப்படுற அமினோ அமிலத்தில் அந்த முதுகெலும்பில் காணப்படுகின்ற நைதரசன் அணுவில் காணப்பட்ட ஐதரசன் அணுவுக்கும் ஏன்னா ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையில ஐதரசன் பிணைப்பு தோன்றும். சரியா? புடையான கட்டமைப்புல பக்க சங்கிலியில காணப்படுற பக்க சங்கிலிகளுக்கு இடையில தான் ஐதரசன் பிணைப்பு தோன்றும். பாருங்க, அல்புமின் புரதத்தில் உள்ள அமினோ அமிலங்களுக்கு இடையில் ஐதரசன் பிணைப்புகள் உருவாவதற்கு ஆர்க்கூட்டங்கள் மட்டுமே பங்களிப்பு செய்யும். கூற்றுப்பில எந்த ஒரு அமினோ அமிலத்திலும் ஒரு கார்பாக்சைல் கூட்டம் மட்டுமே இருக்க முடியும் இல்ல. ஒரு அமினோ அமிலத்துல நிறைய கார்பாக்சைல் கூட்டமும் நிறைய அமைன் கூட்டமும் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் ஒரு அமைன் கூட்டம் இருந்தே ஆகும். ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒன்னு இருக்கணும். ஒரு பெப்டைட் பிணைப்பு இரண்டு அமினோ அமில மூலக்கூறுகளை இணைத்து ஒரு இரு பெப்டைட்டை உருவாக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா தானே. என்ன பெப்டைட் பாண்ட் எப்படி உருவாகும்? இந்த இது ஒரு அமினோ அமிலம், இன்னும் ஒரு அமினோ அமிலம் வரைகிறேன். இந்த ஒரு இன்னும் ஒரு அமினோ அமிலம் சி அட்கைல் கூட்டம் அல்லது மாறி கூட்டம் சி டபுள் பொண்டோ OH. அப்ப இங்க இருந்து H பிளஸும் இங்க இருந்து OH மைனஸும் சேர்ந்து என்னவா வெளியேற்றப்படும்? இங்க இருந்து என்னவா வெளியேற்றப்படும்? H2O H2. அப்ப இது இப்படி இப்படி தோன்ற சேர்வைக்கு என்ன பேர்? இருபெப்டைட், டைபெப்டைட். சி அந்த பக்கம் கிளைசின் சி டபுள் போண்டோ NH2. இந்த கார்பன் அந்த நைதரசனோட பிணைப்பு ஏற்படுது. ஐதரசன் சி அட்கைல் கூட்டம், ஐதரசன் சி டபுள் போண்டோ OH தானே. அப்ப இதான் என்னது? பெப்டைட் பாண்ட், பெப்டைடு பிணைப்பு. அப்ப இதுக்கு என்ன பேர்? இந்த மூலக்கூறுக்கு டைபெப்டைடு, டைபெப்டைடு. சரியா? இங்க என்ன வெளியேற்றப்படும்? நீர் வெளியேற்றம். இது மாதிரி பல அமினோ அமிலங்கள் சேர்ந்து உருவாகும் போது அதை பல்பெப்டைட், பாலிபெப்டைட், பல்பெப்டைட் அல்லது பாலிபெப்டைட். ஒரு பெப்டைட் பிணைப்பு ரெண்டு அமினோ அமில மூலக்கூறுகளை இணைத்து ஒரு இரு பெப்டைடை உருவாகும். சரி சரியா? அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள் எண்ணிக்கை 10 ஆகும். அப்ப எங்களுக்கு தெரியும் அமினோ அமிலங்களில், சரியா? இதை நீங்க எழுதி வைங்க. நான் சொல்றத அமினோ அமிலங்களை பிரதானமாக ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னும் அத்தியாவசியமான அமினோ அமிலம், இன்னொன்னு அத்தியாவசியமற்ற அமினோ அமிலம். அத்தியாவசியமான அமினோ அமிலம், அத்தியாவசியமற்ற அமினோ அமிலம். இது நாங்க பிறகு படிப்போம். சரியா? பிறகு படிப்போம். பிறகுனா நியூட்ரிஷன் படிக்கும் போது படிப்போம். சரியா? அமினோ அமிலத்தை ரெண்டா பிரிக்கிறோம். அமினோ அமிலங்கள் எத்தனை இருக்கு? அமினோ அமிலங்கள் 20. இந்த 20 அமினோ அமிலத்தை நாங்க ரெண்டா பிரிப்போம். அனிமல் நியூட்ரிஷன்ல வரும் இது, பரவாயில்ல, மண்டையில போட்டு வைப்போம். அத்தியாவசிய 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 அத்தியாவசியமா அமினோ அமிலம், அத்தியாவசிய அமினோ அமிலம், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அத்தியாவசியமற்ற மற்ற அமினோ ஆசிட். அத்தியாவசிய அமினோ அமிலம் எத்தனை தெரியுமா? அந்த 20ல 8. அப்ப 20ல 12 அத்தியாவசியமற்ற அமினோ. அத்தியாவசியமான அமினோ அமிலத்துக்கு அத்தியாவசியமானே போடுவோம். அத்தியாவசியமான அமினோ அமிலம் 20ல 8. இந்த அத்தியாவசியமான அமினோ அமிலத்துக்கு உதாரணம் கேட்டால் 2 உதாரணமும் கூட ரிசோர்ஸ் சொல்லுது. ஒன்னு லியூசின், லியூசின். இன்னொன்னு மெத்தியோனின், மெத்தியோனின், மெத்தியோனின். சரியா?
இந்த மெத்தியோனினையும் கொஞ்சம் ஞாபகம் வைங்க. இந்த மெத்தியோனின்ட்டு ஒரு அமினோ அமிலம் இருக்குதானே, இதுல கந்தகம். புரோதோப்பு ஆரம்பிக்கிற அமினோ அமிலம் தானே, யாரிலையும் ஆக்கியாலையும் யூக்கரியாலையும் புரோதோப்பு மெத்தியோனின் அப்படின்ற ஒரு அமினோ அமிலத்துல ஸ்டார்ட் ஆகும். ரைட், ஓகே. ஸோ இத்தனாவது ஆன்சர் நாங்க பார்த்துட்டோம் இந்த கேள்விக்கு. இத்தனாவது ஆன்சர் கொஞ்சம் வரேன். நான்காவது ஆன்சர் என்ன, ஒரு பெப்டைட் பிணைப்பு 2 அமினோ அமில மூலக்கூறுகளை இணைத்து ஒரு இரு பெப்டைட்டை உருவாக்கும். சரியா? 44வது கேள்வி, புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்பு. அப்ப புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்பு எவ்வாறு உருவாகும் நாங்க பார்த்தோம். புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்பு, அப்ப புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்புக்குரிய புரதங்களுக்கு உதாரணம் கேட்டா 2 உதாரணம். ஒன்னு ஹீமோகுளோபின், இன்னொன்னு கொலாஜன். ஒன்னு ஹீமோகுளோபின், இன்னொன்னு கொலாஜன். இந்த புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்பு எவ்வாறு உருவாகும் அப்படின்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் சங்கிலிகளின் திரட்சி ஒரு தொழிற்பாடுடைய புரதத்தை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யறது தான் நாட்புடையான கட்டமைப்பு. ஏன்னா அப்ப நிறைய பொலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் செயின். அந்த ஒரு பொலிபெப்டைட் செயினுக்கு நாங்க பேர் சொல்றது உபலகு. அப்ப ஹீமோகுளோபின்ல 4 பொலிபெப்டைட் செயின் இருக்கும் அப்படின்னா 4 உபலகுகள் இருக்கும். கொலாஜன்ல 2 பொலிபெப்டைட் செயின் இருக்கும், 2 உபலகு இருக்கும். சரியா? அப்ப நாட்புடையான கட்டமைப்புல மூலக்கூற்று அகக்கவர்ச்சி விசைகளும் உண்டு, மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசைகளும் உண்டு. சரியா? ஐதரசன் பிணைப்பு, அயன் பிணைப்பு, இருக்கந்தக பிணைப்பு, நீர் வெறுப்பிடை தாக்கம், இது மூலக்கூறுகளுக்கு இடையிலேயும் தோன்றும், மூலக்கூற்று உள்ளுக்கும் தோன்றும். தானே? அப்ப புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்பு மூலக்கூற்று இடை தொடர்புகளை மட்டும் கொண்டது. மூலக்கூற்று இடை தொடர்பும் உண்டு, மூலக்கூற்று அகதொடர்பும் உண்டு. உருவாவதில் பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று சம்பந்தப்படும். இல்ல, பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று ஒரு பொலிபெப்டைட் செயின் புடையான கட்டமைப்பு வரைக்கும் கதப்போம். நாட்புடையான கட்டமைப்புல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் செயின் தான். இயற்கை அகற்றலால் பாதிக்கப்படுவதில்லை. கண்டிப்பா பாதிக்கப்படும். ஏன், அந்த வலிமை குறைந்த பிணைப்புகள் இருக்கு. ஐதரசன் பிணைப்பு, அயன் பிணைப்பு எல்லாம் வலிமை குறைந்த பிணைப்புகள் தானே. ஏன்னா அந்த வலிமை குறைந்த பிணைப்புகள்னாலதான் புரதங்கள் இயற்கை அகற்றலுக்கு உட்பட்டது. புரதங்கள் இயற்கை அகற்றல் உட்படுறதுக்கான ரீசன் கேட்கலாம். வெப்பநிலை, உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீச்சு. ஏன்னா உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீச்சு, வேற வண்ணமிலங்கள், வண்ணமிலங்களும் வன்காரங்களும் புரதங்களை இயற்கை அகற்றல தூண்டும். பார உலோகங்கள், சேதன கரைப்பான்களும் துப்புரவாக்கி. அப்ப புரதங்களின் இயற்கை அகற்றல் என்றால் என்ன ஒரு கேள்வி வரலாம். வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள், அடுத்தது வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் இடைத்தொடர்புகள் மாற்றப்படுவதனால் புரதமானது அதன் தனித்துவமான ரசாயன முப்பரிமாண வடிவத்தை இழத்தல் புரதங்களின் இயற்கை அகற்றல் எனப்படும். அது சரிதானே? ஓகே, அப்ப பிழைச்சிருச்சு. சரியா? ஏ மற்றும் பி உபலகுகளை உடையது. ஏ மற்றும் பி உபலகு, அது ஏ அல்ல, ஏபி அல்ல, எல்பா மற்றும் பீட்டா. ஹீமோகுளோபின் இருக்குதானே பிள்ளைகள்? ஹீமோகுளோபின், இந்த ஹீமோகுளோபின்ல எத்தனை உபலகு இருக்குன்னு சொன்னோம்? 4 உப அலகு. இந்த 4 உபலகு நாங்க 2ஆ பிரிக்கலாம். சரியா? ஒன்னு ஹெல்பா ஹீலிக்ஸ், ஹெல்பா சுருளி வடிவம். சரியா? அடுத்து பீட்டா மடிப்படைந்த தகடு, பிளேட்டட் ஷீட். பீட்டா பிளேட்டட் ஷீட். 2 எல்பா ஹீலிக்ஸ். அப்ப ஹீமோகுளோபின்ல 2 ஹெல்பா ஹீலிக்ஸும் 2 பீட்டா மடிப்படைந்த தகடும் இருக்கு. 2 அல்பா ஹீலிக்ஸும் 2 பீட்டா மடிப்படைந்த தகடு. 2 எல்பா செயின், 2 எல்பா உபலகு, 2 பீட்டா உபலகு இருக்கு. அப்ப எல்பா மற்றும் பீட்டா உபலகுகளை உடையது சரி கூற்று. சரியா? கொழுப்பமிலங்களின் கொண்டு செல்லில் பயன்படுத்தப்படும். இல்ல,
சரியா? கொழுப்பமிலங்கள் கொண்டு செல்லல. ஹீமோகுளோபின் குருதியில் O2 CO2 கொண்டு செல்லும். நீர்ப்பாய் அல்புமின் இருக்குதானே, சீரம் அல்புமின், நீர்ப்பாய் அல்புமின் குருதியில கொழுப்பமிலம் கொண்டு செல்லும். நீர்ப்பாய் அல்புமின் வந்து புடையான கட்டமைப்பு. நீர்ப்பாய் அல்புமின் புடையான கட்டமைப்பு. சோ 44க்கு ஆன்சர் 4. 44 சரிதானே? 44 2000 ஒருத்தர் கேட்கிறாரு 2027 பேச்சுலர் தியரி கிளாஸ் இல்லைன்னா இது 26 ஆக்களுக்கு நடக்கிற பேப்பர் கிளாஸ். நீங்க எதுவும் நான் மாற்றி போட்டேன் தெரியல. நான் அன்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே இல்ல மண்டே உங்களோட லிங்க் நான் மாத்தி வேற ஒரு குரூப்புக்கு போட்டேன் பிள்ளைங்க. சரியா? வேற ஒரு குரூப்புக்கு போட்டேன். ஓகே. 45வது கேள்வி. சரி, 45வது கேள்வி. புரதங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. புரதங்களின் தொழிற்பாட்டு கூட்டங்களில் ஒரு குறுகிய வீச்சு, குறுகிய வீச்சு தொழிற்பாட்டு கூட்டங்கள்ல குறுகிய வீச்சு உண்டு. என்னன்னு பார்ப்போமே, அடுத்ததையும் பார்ப்போம். ஒரு புரதத்தின் அமினோமில தொடரி அதன் முப்பரிமாண வடிவத்தை துணியும். ஆமாதானே? புரதத்தின் அமினோமில தொடரி அதன் முப்பரிமாண வடிவத்தை துணியும். அப்ப இப்ப நாங்க இங்க சொல்லுவோம், இந்த முதலான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட நேரியதாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமினோமிலங்களின் தனித்துவமான தொடர்தான் புரதங்களின் முதலான கட்டமைப்பு. சரியா? அப்ப அங்கன சொல்றது விளங்கு தானே? அங்க சொல்றது விளங்குது. அப்ப முதலான கட்டமைப்பு மாறினால் அடுத்த கட்டமைப்புகள் எல்லாம் மாறும். ஒரு புரதத்தின் அமினோமில தொடரி அதன் முப்பரிமாண வடிவத்தை துணிகிறது. அமினோமில தொடரி தான் ரீசன் முப்பரிமாண கட்டமைப்பு எப்படி இருக்கணும்ன்றது. அடுத்ததையும் பார்ப்பேன். அமினோமிலங்களின் நேரிய தொடர் வரிசை புரதத்தின் முதலான கட்டமைப்பை தரும். அமினோமிலத்தின் நேரிய தொடர் வரிசை புரதத்தின் முதலான கட்டமைப்பை தரும். அமினோமிலங்களின் நேரிய தொடர் வரிசை. எஸ், அதுவும் சரி. அப்போ என்ன கேள்வி சரியானது என்ன? ரைட், பார்ப்போம். புரதங்கள் தொழிற்பாட்டு கூட்டங்களில் ஒரு குறுகிய வீச்சு இல்லை, ஒரு பரந்த வீச்சு உள்ளது. முதலாவது பிழை. ஒரு புரதத்தின் அமினோமில தொடரி அதன் முப்பரிமாண வடிவத்தை துணியும். ஒரு புரதத்தின் அமினோமில தொடரின்றது முதலான கட்டமைப்பு. சரியா? முப்பரிமாண வடிவத்தை துணிகிறதுன்றதால பிழை. அமினோமிலங்களின் நேரிய தொடர் வரிசை புரதத்தின் முதலான கட்டமைப்பை தரும். எஸ். ஒரு குறித்த ஒரு முப்பரிமாண கட்டமைப்பில் பங்கீட்டு வலு பிணைப்புகள் மாத்திரம் காணப்படும். இல்லை, அயன் பிணைப்பு, ஐதரசன் பிணைப்பு, இருக்கந்தக பிணைப்பு, ஏன்னா நீர் வேறுபடை தாக்கம் எல்லாம் பங்கீட்டு வலு பிணைப்பு இல்லை. பங்கீட்டு வலு பிணைப்பு வெரி ஸ்ட்ராங்கே. இந்த ஐதரசன் பிணைப்பு, அயன் பிணைப்பு, நீர் வேறுபடை தாக்கம், வந்தர்வாலின் கவர்ச்சி விசை, இருக்கந்தக பிணைப்பு எல்லாம் வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள். சோ 4 பிழை. புடைச்சிறை கட்டமைப்பானது பல்பெப்டைட் சங்கிலி ஒன்றின் கோள கட்டமைப்பு இல்ல. புடைச்சிறை கட்டமைப்புல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் சங்கிலிகள் ஈடுபடும். சோ 45க்கு ஆன்சர் 3. அமினோமிலங்களின் நேரிய தொடர் வரிசை புரதத்தின் முதலான கட்டமைப்பை தரும். 46வது கேள்வி. புரதங்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. அமினோமிலங்களின் முதுகெலும்பு ஒரு அமில கூட்டத்தை மட்டும் ஒரு அமைன் கூட்டத்தையும் கொண்டது. அமினோமிலங்கள் சொல்றாங்க. அமினோமிலத்தின் முதுகெலும்பு எப்படி இருந்துச்சு? நான் அழிக்கிறத நாங்க 3rd கிளாஸ்ல பார்த்தோம். அமினோமிலத்தின் முதுகெலும்புல ஐதரசன் அணு இருக்கும். சரியா? ஐதரசன் அணு இருக்கும், கார்பாக்சிலிக் கூட்டம் இருக்கும், அமைன் கூட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதான் புரதத்தின் முதுகெலும்பு. சி டபுள் போண்டோ OH, கீழே ஐதரசன், இந்த பக்கம் NH2. இது அப்படியே புரதத்தின் முதுகெலும்பு. சரியா? கூற்றுப்பிழை. சரியா? கூற்றுப்பிழைக்கு
புரதங்களின் துணையான கட்டமைப்பு சரியா சங்கிலிகளுக்கு உட்புறமாக உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகளினால் தோன்றும் துணையான கட்டமைப்பு சங்கிலிகளுக்கு உட்புறமாக உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகளால் தோன்றும் சரியா துணையான கட்டமைப்பு அந்த முதுகெலும்பில் உள்ள அமைன் கூட்டத்தில் அப்ப நைதரசனோட இணைஞ்சிருக்கிற ஹைதரசனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில தோன்றுது ஒரு அமினோமிலத்தின் அட்கைல் கூட்டத்திற்கும் அட்கைல் கூட்டத்தின் OH-க்கும் அடுத்த அமினோமிலத்தின் எச்சுக்கும் இடையில் பெப்டைட் பிணைப்பு இல்ல அட்கைல் கூட்டத்தில் உள்ள OH-க்கு இல்ல கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தில் உள்ள OH-க்கும் இன்னும் ஒரு அமினோமிலத்தின் அமைன் கூட்டத்தில் உள்ள H-க்கும் அல்பா கார்பன்ல உள்ள இணைஞ்சிருக்கணும் அது அல்பா கார்பன்ல இணைஞ்சிருக்கணும் சரிதானே அந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டமும் அல்பா கார்பன்ல இருக்கணும் அமைன் கூட்டமும் அல்பா கார்பன்ல இருக்கணும் அப்பதான் அது பெப்டைட் பிணைப்பா இருக்கும் சரியா சோ மூன்றாவது பிழை சிலந்தியின் பட்டுநார் துணையான கட்டமைப்பை பீட்டா ஹெலிக்ஸ் வடிவத்தை உடையது பீட்டா ஹெலிக்ஸ் அப்ப சிலந்தியிட பட்டுநார் பீட்டா மடிப்படைந்த தகடு தான் சரி அல்பா சுருளி வந்து கெரட்டின் கெரட்டின் அப்ப ஆன்சர் 4 பிழை ஆன்சர் 4 புரதங்களின் முப்பரிமாண வடிவம் ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருசல்பைட் பிணைப்புகள் நீர்விற்புள்ள இடைத்தாக்கங்கள் மூலம் மட்டும் ஏற்படுத்தப்படும் முப்பரிமாண வடிவம் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு அயன் பிணைப்பு அங்க மிஸ்ஸிங் சரி அயன் பிணைப்பு மிஸ்ஸிங் அதனால பிழைக்குது 46க்கு 4 47 புரதங்கள் யாவும் பல்பாத்துக்கள் அல்ல புரதங்கள் அனைத்துமே பல்பாத்துக்கள் யாவும் அதன் உருவாக்கத்தில் 21 வெவ்வேறு அமினோமிலங்களை கொண்டுள்ளது 20 வெவ்வேறு அமினோமிலங்கள் 1வது பிழை 2வது பிழை யாவும் மூலக்கூற்று இடை தொடர்புகளை உடையது பெரும்பாலானதுதான் மூலக்கூற்று இடை தொடர்பு மூலக்கூற்று இடை தொடர்பு எதுக்கு மட்டும் இருக்கு புடைச்சிறை கட்டமைப்பு யாவும் பெப்டைட் பிணைப்புகளை உடையன தானே புரதங்கள் அனைத்தும் பெப்டைட் பிணைப்புகளை கொண்டது சோ ஆன்சர் 4 யாவும் 4 கட்டமைப்பு மட்டங்களை உடையவை எல்லாத்துலயும் 4 கட்டமைப்பு மட்டம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை சிலதுல முதலான கட்டமைப்போட நின்றலாம் இந்த இன்சுலின் சரியா லைசோசைம் இன்சுலின் லைசோசைம் எல்லாம் முதலான கட்டமைப்பு நீங்க போட தேவையில்லை எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கோ நீங்க எழுத போக வேணாம் எழுதவும் தேவையில்லை நீங்க கேட்க மாட்டாங்க முதலான கட்டமைப்புடைய புரதங்களுக்கு உதாரணம் தருக கேட்க மாட்டாங்க சரிதானே யாவும் 4 கட்டமைப்பு இல்ல சிலது முதலான கட்டமைப்புல இருக்கும் சிலது துணையான கட்டமைப்புல இருக்கும் சிலது புடையான கட்டமைப்புல இருக்கும் சிலது நாட்புடையான அல்லது புடைச்சிறையான கட்டமைப்புல இருக்கும் 47க்கு ஆன்சர் யாவும் பெப்டைட் பிணைப்புகளை கொண்டது என்ற 4வது சரியா 48 கீழே 2 அமினோமிலங்களின் கட்டமைப்புகள் தரப்பட்டுள்ளன இவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட அமைன் கூட்டங்களையும் மற்றது ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தையும் உடையது சரியா பெப்டைட் அதே ஆனா படம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஏன்னா படம் கொஞ்சம் டைப்பிங் எரரும் நடந்துச்சு பிள்ளைகள் 48வது கேள்வினா பிறகு பாப்போம் சரியா நான் உங்களுக்கு அதை சரியாக்கி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு போட்டு விட்டுறேன் ஓகே 49க்கு போறோம் புரதங்கள் பற்றிய கூற்றுக்கள் தவறானது புரதங்களில் CHO என்பவற்றுடன் S காணப்படுகிறது சரி என CHONS காணப்படும் சரி கூற்று மயோகுளோபின் புடைச்சிறையான கட்டமைப்பை உடையது இல்ல மயோகுளோபின் புடையான கட்டமைப்பை உடையது 2வது பிழை முதலாவது சரி 2வது பிழை கேள்வி வந்து தவறான கூற்று மயோகுளோபின் புடைச்சிறையான கட்டமைப்பு உடையது தான் தவறு அப்ப ஆன்சர் 49க்கு 2 மூன்று பாப்பம் அநேக புடையான கட்டமைப்பை உடைய கோளப்புரதங்களில் பீட்டா மடிப்படைந்த தகடானது அதன் அகணியை ஆக்கி காணப்படும் இப்ப தவறானது கண்டுபிடிச்சாச்சு நாங்க இது எங்களுக்கு தெரியாது இந்த கதை பாருங்களே இந்த கேள்வி எப்படி வந்திருக்குன்ட்டு அது தெரியலைனாலும் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் எப்படி ஆன்சர் 2 அப்ப அந்த கூற்று சரியது அநேக புடையான கட்டமைப்புடைய கோளப்புரதங்கள்ல பீட்டா மடிப்படைந்த தகடு தான் அகணிய ஆக்கி காணப்படும் ஆல்புமின் ஆனது மனித குருதியில் அதிக அளவில் காணப்படும் முதலுறு புரதம் மறக்க கூடாது ஆல்புமின் தான் குருதியில் அதிக அளவில் காணப்படுகின்ற முதலுறு புரதம் மனித உடலில் அதிக அளவில் காணப்படுற புரதம் என்னன்னு கேட்டா கொலாஜன் மனிதனில் அதிக அளவில் காணப்படும் விலங்குகள்ல பொதுவாக மனிதன் சொல்லுவோமே நாங்க மனிதனில் அதிக அளவில் காணப்படுற புரதம் என்ன கொலாஜன் மனித குருதியில் அதிக அளவில் காணப்படுற புரதம் என்ன ஆல்புமின்
அல்புமின். சரியா? 5, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் சங்கிலிகள் ஒன்றிணைந்து தொழிற்படு புரதம் ஒன்றை ஆக்கும் போது நாட்புடை கட்டமைப்பு உருவாகும். சிம்பிள் கதை. சரி, சரியா? அப்ப 49க்கு தவறானது கேட்டிருக்கு. 2வது தவறு. இப்ப உங்களோட ஃபைனல் பேப்பர்ல தவறானதுன்ட்டு ஒரு கேள்வி வராது தானேனா? ஓகே. 50வது MCQ. இருசல்பைட் பிணைப்புகள் காரணமாக துணை கட்டமைப்பை உருவாக்கும் புரதங்கள் இருசல்பைட் பிணைப்பு காரணமாக புடையான கட்டமைப்பு தான் உருவாக்கும். துணையான கட்டமைப்பு உருவாகிறது ஐதரசன் பிணைப்பு காரணமாக. சோ 1வது பிழை. 26 வெவ்வேறு அமினோ அமிலங்களால் ஆனவை இல்லை, 20 தான் இருக்கு. CHONSP பி வராது. புரதத்துல பொஸ்பரஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோமா? இல்ல. துப்புரவாக்கிகள் காரணமாக இயற்கை அகற்றப்படுவதில்லை. நாங்க பார்த்த முதல்ல இயற்கை அகற்றல் என்றால் என்ன? வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் மற்றும் இடைத்தொடர்புகள் மாற்றப்படுவதனால் புரதமானது அதன் தனித்துவமான ரசாயன முப்பரிமாண வடிவத்தை இழத்தல் புரதங்களின் இயற்கை அகற்றல் எனப்படும். அப்ப இயற்கை அகற்றலுக்கான முகவர்கள் யாரு? உயர் வெப்பநிலையும் உயர் சக்தி கதிர்வீச்சும், வண்ணமிலங்களும் வன்காரங்களும், உயர் செறிவுடைய உப்புகள், பார் உலோகங்கள், சேதன கரைப்பான்களும் துப்புரவாக்கிகள். துப்புரவாக்கிகள் காரணமாக இயற்கை அகற்றப்படுவதில்லை என்று இயற்கை அகற்றப்படும். தொப்பில பொருட்களை கொண்டு செல்வதில் பங்களிப்பு செய்யும். அப்ப முதல் 4 பிள்ளைனா 5வது தானே ஆன்சர். 5வது ஆன்சர். பொருட்களை கொண்டு செல்வதில் பங்களிப்பு செய்யும். என்னென்னத்தை? O2CO2 கொண்டு செல்றதுல பங்களிப்பு செய்யறது ஹீமோகுளோபின். சரியா? கொழுப்பம் விலங்குகளை கொண்டு செல்றதுல பங்களிப்பு செய்யறது நீர்ப்பாய அல்புமின். 50க்கு ஆன்சர் 5. 50க்கு 5. 51வது MCQ. மயோகுளோபினில் காணப்பட முடியாத மயோகுளோபின் என்றது புடையான கட்டமைப்பு. ஹீமோகுளோபினில் காணப்படத்தக்க பிணைப்பு வகை. அப்ப ஹீமோகுளோபின் புடைச்சிறையான. அப்ப மயோகுளோபின்ல மூலக்கூற்று அகப்பிணைப்பு தான் இருக்கும், ஹீமோகுளோபின்ல மூலக்கூற்று இடை பிணைப்பு இருக்கும். சோ 51க்கு மூலக்கூற்று இடை ஐதரசன் பிணைப்பு. சோ ஆன்சர் 3வது. ஏன்? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் சங்கிலிகளின் திரட்சி தானே புடைச்சிறையான கட்டமைப்புக்கு காரணம், அல்லது நாட்புடையான கட்டமைப்பு காரணம். என்ன? அப்ப நாட்புடையான கட்டமைப்பை கொண்ட புரதங்கள்ல மூலக்கூற்று இடை பிணைப்புகள் காணப்படும். அப்ப 51க்கு ஆன்சர் 3. 52. சரி, 52. மயோகுளோபின் பெப்டைட் பிணைப்புகளுடன் ஐதரசன் பிணைப்புகளை மட்டும் உடையது. பெப்டைட் பிணைப்புகளுடன் ஐதரசன் பிணைப்புகளை மட்டும். பெப்டைட் பிணைப்பிற்கும் ஐதரசன் பிணைப்பிற்கும் அயன் பிணைப்பிற்கும் இருக்கந்தக பிணைப்பிற்கும் நீர் வெறுப்புடை தாக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா மயோகுளோபின்ன்றது புடையான கட்டமைப்பு. மூலக்கூற்று அகக்கவர்ச்சி விசை இருக்கும். மயோகுளோபின் ஊக்கிக்குரிய புரதம். இல்ல. மயோகுளோபின் என்பது ஒரு சுவாச நிறப்பொருள். எழுதி வைங்க பாப்போம். மயோகுளோபின் என்பது ஒரு சுவாச நிறப்பொருள். எங்க காணப்படும்? முள்ளந்தண்டு விலங்குகளின் தசையில் காணப்படும். மயோகுளோபின் முள்ளந்தண்டுளிகளின் தசையில் காணப்படும். மயோகுளோபின் சரியா? புடையான கட்டமைப்பு. சரியா? மயோகுளோபின் புடையான கட்டமைப்பு. முள்ளந்தண்டுளிகளின் தசையில, தண்டுளில மட்டும்தான் இருக்கும். முள்ளந்தண்டுளிகளில் மட்டும். எங்க காணப்படும்? தசையில காணப்படும். என்ன தொழில் செய்யும்? ஆக்சிஜனை சேமிக்கும். முள்ளந்தண்டுளிகள தசையில O2வை சேமிக்கும். மயோகுளோபின் இதுதானே? அப்ப ஊக்கிக்குரிய புரதம் இல்ல. குருதியில கொழுப்பமிலங்கள் கடத்தல இலகுவாக்கும். குருதியில் கொழுப்பமிலங்களை கடத்துறதுல இலகுவாக்குறது நீர்ப்பாய அல்புமின். ஊக்கிக்குரிய புரதம் நொதியங்கள் தானே ஊக்கிக்குரிய புரதங்கள். அமைலேஸ் ஊக்கிக்குரிய புரதம். முதலான துணையான புடையான கட்டமைப்பு மாற்றங்களுக்கு தொடராக உட்படும். எஸ்,
முதலான துணையான புடையான கட்டமைப்பு மாற்றங்களுக்கு தொடராகும். ஆன்சர் 4, 52க்கு 4. 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் சங்கிலிகளால் ஆனது, 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் சங்கிலிகளால் ஆனது தானே, இல்லைன்னா ஒரு சங்கிலி தான். அந்த பாருங்க, அந்த 48வது கேள்வி கீழே இருக்கு. இப்ப ஏன்னா அதுலயும் ப்ராப்ளம் ஒன்று தான் வந்திருக்கு. அப்ப என்ன கேள்வின்னு பார்ப்போம். 2 அமினோமிலங்களின் கட்டமைப்பை வரிப்படம் காட்டுகிறது. சரியா? 2 அமினோமிலங்கள வரி பார்த்துக்கோமே, நான் படத்தை கொஞ்சம் வரைகிறேன். சரியா? எப்படி இருக்கு? ஒரு CH, இந்த பக்கம் கூச் கூட்டம், இந்த பக்கம் NH2 கூட்டம். சரியா? கீழே CH2 CH3 CH2 CH3 அவங்க லேபிள் பண்ணிருக்காங்க. இத 1, இத 2, இத 3. அதே மாதிரி இன்னும் ஒரு அமினோமிலம் இருக்கு, CH COOH NH2, கீழே தான் ஒரு CH2, ஒரு பென்சீன். சரியா? கீழே ஒரு CH2 CH3 ஏன்னா இதனை வரணும். அப்ப அவங்க லேபிள் பண்றாங்க. இத 7ன்னு, இத 5ன்னு, அத 4ன்னு, இத 6 லேபிள் பண்ணிருக்காங்க. சரியா? கேட்கிறான், 2 அமினோமிலங்களின் கட்டமைப்பை வரிப்படம் காட்டுகிறது. இவ் அமினோமிலங்கள் புடையான கட்டமைப்பு உள்ள புரதத்தின் ஒரு பகுதியை உருவாக்குகின்றன. இப்புரதத்தின் புடையான கட்டமைப்பை பேணுவதற்குரிய ஐதரசன் பிணைப்பை உருவாக்குவதில் எவ்விலக்கமிடப்பட்ட கூட்டங்கள் பங்கெடுக்கும். புடையான கட்டமைப்புனா, புடையான கட்டமைப்புல ஐதரசன் பிணைப்பு தோன்றுதுன்னா முதுகெலும்புல தோன்றாது, பக்க சங்கிலிகளுக்கு இடையில தான் தோன்றும். பக்கசங்கிலினா ஐதரசன் பிணைப்பு தானே தோன்றணும், ஐதரசன் பிணைப்பு தோன்றும். எவ்விலக்கம் இடப்பட்ட கூட்டங்கள். அப்ப இது OH என்ன பிள்ளைங்க? இது OH. சரியா? OH. அப்ப இந்த அங்க பாருங்க, முதலாவதும் ஆறாவது வருமா? இல்ல, பக்க சங்கிலிகளுக்கு இடையில தான் தோன்றும். பக்க சங்கிலி முதலாவது முதுகெலும்புல இருக்கு, முதலாவது முதுகெலும்பு. சோ முதலாவது ஆன்சர் வராது. 2வது 2 4, 2வதும் முதுகெலும்புல இருக்கு, 4ம் முதுகெலும்புல இருக்கு, சோ வராது. 2 7, 2 7, 2 முதுகெலும்புல இருக்கு, சோ வராது. 3 5, 3 5, அதுவும் முதுகெலும்புல இருக்கு, சோ வராது. 3 7, இங்க ஒரு ஐதரசன் இருக்கு, இங்க ஆக்சிஜன், அது முதுகெலும்புல இல்லையே, பக்க சங்கிலி இல்ல, சோ 3 7 தான் ஆன்சர். சரியா? அப்ப 53க்கு ஆன்சர் 5. 54வது கேள்வி. அப்ப இது அப்படியே பக்க சங்கிலி, அதை நீங்க நோட் பண்ணி வைங்க. இதுவும் அமினோ அமிலத்தின் பக்கச்சங்கிலி. அமினோ அமிலத்தின் பக்கச்சங்கிலி. சரிதானே பிள்ளை? ரைட். 54 அப்படி இப்படின்னு நியூக்ளிக் ஆசிட்க்கு வர்றோம். நியூக்ளிக் அமிலங்கள் தொடர்பாக சரியான கூற்று பின்வருவனவற்றில் எது? நியூக்ளிக் அமிலங்கள் CHONP ஆகிய மூலகங்களை கொண்டது. CHONP. சரி. நியூக்ளிக் அமிலங்களோட ஆக்கலகு என்னது? நியூக்ளியோடைடு.
நியூக்ளிக் அமிலங்களோட உருபாத்து என்னன்னு கேட்டால் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளிக் அமிலங்களின் உருபாத்து நியூக்ளியோடைட்ஸ். அப்ப நியூக்ளியோடைட்ஸ்ல 3 பிரதான கூறுகள் இருக்கும். நியூக்ளியோடைட்ஸ்ல 3 பிரதான கூறு இருக்கும். எழுதுறேன். நியூக்ளிக் அமிலங்கள். நியூக்ளிக் அமிலங்கள் உருபாத்து என்னது? நியூக்ளிக் அமிலங்கள் எவ்வாறு உருவாகும்? என்ன எண்ணிக்கையில? நியூக்ளியோ ரைட்டு சேர்ந்து, நியூக்ளியோரைட்டு, நியூக்ளியோடைட்ஸ் நிறைய சேர்ந்து உருவாகும். நியூக்ளியோடைட்ஸ்ல 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 3 பிரதான கூறுகள் என்னது? பென்டோஸ் வெல்லம். சரியா? பென்டோஸ் வெல்லம், நைதரசன் மூலம், அடுத்தது போஸ்பேட் கூட்டம். இந்த பென்டோஸ் வெல்லம் 2 வகைப்படும். பென்டோஸ் வெல்லம் 2 வகைப்படும். என்னன்ட்டு? ரைபோஸ் வெல்லம். சரியா? பென்டோஸ் வெல்லம், ரைபோஸ் வெல்லம். இன்னொன்னு டிஆக்சி ரைபோஸ் வெல்லம் அப்படின்ட்டு. நைதரசன் மூலத்தை நாங்க 2ஆ பிரிச்சுக்கோனா. பியூரின்கள், பியூரின்ஸ், பிரிமிடின்ஸ். பியூரின்களும் பிரிமிடின்களும். ஏன்னா அப்ப பெரும்பாலான நியூக்ளியோரைட்டுகள் அப்படி கிடையாது. பெரும்பாலான நியூக்ளியோடைட்ஸ்ல ரைபோஸ் தான் பென்டோஸ் வெல்லமா இருக்கும். தானே பிள்ளை? டியோக்ஸரைபோ நியூக்ளியோடைட்ல மட்டும் மறக்காங்க, டியோக்ஸரைபோ நியூக்ளியோடைட்ல மட்டும் டியோக்ஸரைபோஸ் வெல்லம் இருக்கும். அப்ப டிஎன்ஏல மட்டும்தான் டியோக்ஸரைபோஸ் வெல்லம். மற்ற எல்லா நியூக்ளியோடைட்லையும், அப்ப டியோக்ஸரைபோ நியூக்ளியோடைடை தவிர்த்து ஏனைய நியூக்ளியோடைட்ஸ்ல இருக்கிறது ரைபோஸ். ஏடிபில காணப்படுற நைதரசன் மூலம் ரைபோஸ். NAD+ காணப்படுறது ரைபோஸ். NADPHல காணப்படுற ரைபோஸ். FADH2ல காணப்படுற ரைபோஸ். அப்ப பியூரின்கள், பிரிமிடின்கள். பியூரின் இருவலயம் உள்ள மூலக்கூறு. இருவலயம் உள்ள மூலக்கூறு. சும்மா அப்படி வரைஞ்சு வைங்க, இது வரையணும்ட்டு அவசியம் இல்லை. இது தனி வலயம் உள்ள மூலக்கூறு மாதிரி. தனி வலயம். அப்ப பியூரின்கள் பெரியது, பிரிமிடின்கள் சிறியது. அடெனினும் குவானினும் பியூரின்கள். தைமின், சைட்டோசின், யுராசில் பிரிமிடின். சரியா? பார்ப்போம். நியூக்ளிக் அமிலங்கள் CHONP ஆகிய மூலகங்களை கொண்டவை. சரி, கூற்று சரி. இவை நியூக்ளியோசைட்டுகளின் பல்பாத்து. நியூக்ளியோசைட்ன்றது என்ன? போஸ்பேட் கூட்டமற்ற நியூக்ளியோடைட் தான். போஸ்பேட் கூட்டமற்ற. அப்ப இதான் நியூக்ளியோசைட். நியூக்ளியோசைட் போஸ்பேட் கூட்டமற்ற. அப்ப போஸ்பேட் கூட்டம் ஒன்று வந்தா அது நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். சரி, இது நியூக்ளியோசைட். நியூக்ளியோடைடையும் வரைஞ்சுக்கோ நீ. அப்ப இது நியூக்ளியோடைடு. சரியா? நியூக்ளிக் அமிலங்கள் CHONP ஆகிய மூலகங்களை கொண்டவை. இவை நியூக்ளியோசைட்டுகளின் பல்பகுதியும். சில நியூக்ளிக் அமிலங்கள் கிளை கொண்டவை. இல்ல, நியூக்ளிக் அமிலங்கள் கிளை இல்ல. புரதங்கள் கிளையே இல்லை. புரதங்களுக்கும் நியூக்ளிக் அமிலத்துக்கும் கிளை இல்லை. சரியா? நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் அடெனின், தைமின், சைட்டோசின், குவானின்
ஆகிய நைட்ரஜன் மூலங்களை கொண்டவை. அப்ப எடினின், தைமின், குவானின், சைட்டோசின் இது எங்க இருக்கும்? டிஎன்ஏ. எடினின், யுராசில், குவானின், சைட்டோசின் இது எதுல இருக்கும்? ஆர்என்ஏ. டிஎன்ஏல யுராசில் இல்லை, காணப்படும். ஆர்என்ஏல தைமின் இல்லை. அப்ப நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் ஏடிசிஜி ஆகிய நைட்ரஜன் மூலங்களை கொண்டவை கூற்றுப்பில்லை. நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் உயிரங்குகள் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கும். நியூக்ளிக் அமிலங்கள் யாவும், எல்லாம் இல்ல, டிஎன்ஏ மட்டும்தான் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கும். ஸோ 54க்கு 1, 54க்கு 1. சரியா? 55 NAD பிளஸ் NADPH NADP பிளஸ் கலச்சுவாசத்தில் ஒற்றையற்ற முகவர்கள் இல்ல. NAD பிளஸ் தான் கலச்சுவாசத்தில் ஒற்றையற்ற முகவர். ரெண்டுமே இலத்திரன் காவிகளாக செயற்படும். கலச்சுவாசத்தில் துணை நொதியங்கள், கலச்சுவாசத்தில் துணை நொதியம் NAD பிளஸ் தான். இலத்திரன் காவிகள் NAD பிளஸும் NADPHும் இலத்திரன் காவிகள். இலத்திரன் வாங்கும் NAD பிளஸ் தான் இலத்திரன் வாங்கும், NAD பிளஸ் தான் இலத்திரன் வாங்கும், NADPH தான் இலத்திரன் வாங்கும். ஒளித்தோப்பில் ஒற்றையற்ற முகவர்கள் NADP பிளஸ் NADP பிளஸ். நியூக்ளியோரைட்டுகளின் பல்பாத்துகள் இல்ல, இது பல்பாத் அல்ல. NAD பிளஸும் NADPHும் NAD பிளஸும் NADP பிளஸும் FADயும் ATPயும் பல்பகுதியங்களில் காணப்படுவது தவிர்ந்த ஏனைய நியூக்ளியோடைட்டுகள். ஸோ 55க்கு ஆன்சர் 3. 55க்கு ஆன்சர் 3. 55க்கு ஆன்சர் 3. 56 NAD பிளஸ் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. ஐம்பத்தேழு 56 சரி. 56க்கு ஆன்சர் போட்டாக்கள் சொல்லுங்க பாப்போம். செக் பண்ணுங்க பாப்போம். மூன்றும் OH. இதுவும் OH. ஐயோ, சரி, எனக்கு அது விளங்கலடா. இதுவும் OH. சரியா? அப்ப அதில் உள்ள Hக்கும் இதில் உள்ள ஆக்சிஜனுக்கும் இடையில ஐதரன் பிணைப்பு. நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க தானே, ஐதரன் பிணைப்பு ஆக்சிஜன் அணுவுக்கும் ஹைட்ரஜன் அணுவுக்கும் இடையில தானே ஏற்படும். சரி, பரவாயில்ல. 3வது OH. நானு தவறா போட்டேனா? சரி. அப்ப ஸ்கிரீன் அங்கதானே இருக்கு. அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கிளியரா விளங்கல. 56 NAD பிளஸ் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. இது ஒரு நியூக்ளியோசைட் வகையை சேர்வை இல்ல, நியூக்ளியோசைட் அல்ல, நியூக்ளியோடைடு. இது கலச்சுவாசத்தில் தாழ்த்தும் கருவியாக இல்ல உச்சேற்றும் கருவியாக செயற்படும் வல்லது. இலத்திரனை வாங்கினா இலத்திரன் இழந்தாதான் இலத்திரனை இழந்தாதான் இலத்திரன் இழந்தாதானே அது பேர் ஒட்சியேற்றம். இது இளைமணிகள தாயத்தில் மட்டுமே காணப்படும். இல்லை, இளைமணி தாயத்திலே இருக்கும், சைட்டோசோல்ல இருக்கும். வணக்கங்களில் பயாலஜி தமிழ். இது தாழ்த்தப்படும் போது அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அனிமல் ஃபார்ம் எப்படி வரும்? நாங்க 5.1 முடிச்சிருக்கோம். விலங்குகளில் இளையம் இளையங்கள் அனிமல் டிஷ்யூ. விட்டமின் B2 இன் பெறுதி 5.2 இதன் ஒரு கூறு. அனிமல் நியூட்ரிஷன் விலங்குகளில் சொன்னாங்க. போஷனை பார்த்து முடிச்சுட்டு விலங்குகளோட சுற்றோற்றம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப நாங்க இருக்கிற இடம் விலங்குகளில் வாயு பரிமாற்றம், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் அனிமல்ஸ்.
இப்ப விலங்குகளில் வாயு பரிமாற்றத்தோட தொடர்பு வாயு பரிமாற்றத்துல இது 5வது கிளாஸ், ரைட்? அப்ப இது 5வது எபிசோட் வீடியோ. இதுக்கு முதல் வீடியோல நாங்க பார்த்தது குருதிக்கும் வலிக்கும் இடையில் மற்றும் குருதிக்கும் இழையங்களுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். அப்ப இன்னைக்கு எங்கட டாபிக் என்ன அப்படின்னா சுவாசத்தில் ஓர் சீர்திற நிலையின் கட்டுப்பாடு, ரைட்? அப்ப சுவாசத்தில் ஓர் சீர்திட நிலையின் கட்டுப்பாடு, ஓர் விட்டமின் சீர்திட நிலையின் கட்டுப்பாடு. ஐயோ, என்னன்னா நான் இதுக்கு முன்னுக்கு செஞ்ச வீடியோவை எக்ஸ்போர்ட் போட்டிருந்தேன், சரியா? அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கேட்டிருந்தேன். எவ்வளவு நேரம் அது நடந்துச்சு? ஓகே சரிதானே? இப்ப நான் கட் பண்ணிட்டேன். 2026க்கு தியரி கிளாஸ் நடந்துச்சு. அந்த தியரி கிளாஸ் வீடியோவை நான் எக்ஸ்போர்ட் போட்டேன். அப்படின்னா வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த எக்ஸ்போர்ட் ஆனது அதுக்கு பிறகு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரெக்கார்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஓகேவா இருந்திருக்கும். ஏன்னா நான் கேட்டது விட்டமின் B2க்கு என்ன பேர்? விட்டமின் B2க்கு ரைபோஃப்ளேவின் சொல்றது. அப்ப NAD பிளஸ்ல காணப்படுற விட்டமின் பி வடிவம் என்ன தெரியுமா? B3 இருக்கும். விட்டமின் B3 நியாசின் தான் இருக்கும். நியாசின். அப்ப NAD பிளஸ்னா என்ன? அப்படி NAD பிளஸ்னா என்ன? அப்ப NADக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? NADக்கு ஃபுல் ஃபார்ம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சாக்கள் போடுங்க எனக்கு. NADக்கு ஃபுல் ஃபார்ம் NAD பிளஸ் நிக்கோட்டினேமைடு. எங்கன்னு எழுத? NAD நிக்கோட்டினேமைடு adenine dinucleotide. தான் NAD. சரியா? NAD பிளஸ் நிக்கோட்டினேமைடு adenine dinucleotide. எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு NADP பிளஸ்க்கு சேம் தான். நிக்கோட்டின் ஏமைடு அடினின் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட். அது மட்டும் பாஸ்பேட். சரியா? அப்ப ரெண்டுலையும் காணப்படுறது விட்டமின் கேட்டால் விட்டமின் வந்து B3 தான் இருக்கும். B3 தான் இருக்கும். சோ கேள்வியை பார்ப்போம். அப்ப இது தாழ்த்தப்படும் போது சக்தி காவி ஆசை ஏற்படும். ஆன்சர் வந்து 4 ஆகுது. சரியா? 56க்கு ஆன்சர் 4.
அப்ப இந்த NAD பிளஸ் NADP பிளஸ் FAD இதெல்லாமே என்ன வேலையை செய்யும்னா NAD பிளஸ் வந்து துணை நொதியமாக செயற்படும், இலத்திரன் காவியாக செயற்படும், கலச்சுவாசத்தின் போது ஒட்சியேற்ற முகவராக தான் தொழிற்படும். NADP பிளஸ் வந்து ஒளித்தொகுப்பின் போது ஒட்சியேற்ற முகவராக தான் தொழிற்படும். அப்ப அங்க ரெண்டாவது கூற்ற பாருங்க, கலச்சுவாசத்தில் தாழ்த்தும் கருவியாக இல்ல ஒட்சியேற்ற முகவராக செயற்படும். அப்படி வந்துடும். சரியா? 57வது கேள்வி. நியூக்ளியோரைட்டுகள் யாவும் பல்பகுதியங்களே ஆக்கும். நியூக்ளியோடைட்ஸ் எல்லா பல்பகுதியத்தை ஆக்காது. பில NAD பிளஸ் பல்பகுதியத்தை ஆக்காது, NADP பிளஸ் பல்பகுதியத்தை ஆக்காது, FAD பல்பகுதியத்தை ஆக்காது. டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடும் மட்டும் பல்பகுதியத்தை ஆக்கும். சரி, அப்ப 57க்கு 1 பில. ரெண்டாவது பாப்பம், யாவும் சேதன துணை காரணிகளா, துணை காரணி போட்டுங்க, யாவும் சேதன துணை காரணிகளாக செயற்படும். இல்ல, NAD பிளஸ் சேதன துணை காரணியாக, NADP பிளஸ் சேதன துணை காரணியாக செயற்படும். சரியா? டியோக்சிரைபோ நியூக்ளியோடைட் துணை காரணியா செயற்படாது, ரைபோ நியூக்ளியோடைட் துணை காரணியா செயற்படாது. யாவும் நொதியங்களாக செயற்படும். இல்ல நொதியங்களாக செயற்படாது. யாவும் இலத்திரன் காவியாக, நியூக்ளியோரைட்ஸ் யாவும் இலத்திரன் காவியாக இல்ல, 3 தான் இலத்திரன் காவியாக செயற்படும். NAD பிளஸும் NADP பிளஸும் FAD யாவும் வெள்ள மூலக்கூறுகளை ஆக்கக்கூறுகளாக உடையன. எஸ், எல்லா நியூக்ளியோடைட்டுகளும் பென்டோஸ் வெள்ளங்களை ஆக்கக்கூறாக கொண்டிருக்கும். சரி, 57க்கு ஆன்சர் 5. 58, பின்வரும் மூலக்கூறுகளில் எதில் தைமீன் ஒரு கூறாக காணப்படும்? இதில் தைமின் ஒரு கூறாக காணப்படும். அப்ப DNA தைமின் இருக்கா? எஸ், தைமின் இருக்கு. மொளகாய்ச்சல். RNA தைமின் இல்ல, யுராசில் தான் இருக்கு. சோ டி வராது. ATPல எடினோசின் ட்ரைபோஸ்பேட் தானே, எடினின் என்ற நைட்ரஜன் மூலம் தான் இருக்கும். எடினின் இதுலயும் நிக்கோட்டினேமைட் எடினின். அப்ப நாங்க முதல்ல சொன்னோம், நியூக்ளியோடைட்டுகள்ல டியோக்சிரைபோ நியூக்ளியோடைட்டை தவிர மற்ற எல்லாத்துலயும் பென்டோசில்லமாக ரைபோசில்லம் இருக்கும். சரியா? பொதுவாக இந்த NAD பிளஸ், NADP பிளஸ், FAD, ATP எல்லாத்துலயும் காணப்படுற நைட்ரஜன் மூலம் என்ன? எடினின் மறக்காய்ங்க. சரியா? அப்ப தைமின் ஒரு கூறாக இதுல இருக்கு அப்படின்னு கேட்டால் ஏல மாத்திரம், DNA மட்டும். 58க்கு A மாத்திரம். 58க்கு ஆன்சர் 1. 59, நியூக்ளியோரைட்டுகள் தொடர்பாக சரியான கூற்று பின்னூற்றில் எது? ஒளித்தொகுப்பில் NAD பிளஸ் ஒட்சியேற்றும் கருவியாக செயற்படும். ஒளித்தொகுப்புல NAD பிளஸ் வராதே, கலச்சுவாசத்தின் போது ஒட்சியேற்றும் முகவராக செயற்படும். பில NAD பிளஸ் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். NAD பிளஸ் வந்து தாழ்த்தும் கருவியாகவா? NAD பிளஸ் வந்து ஒட்சியேற்றும் கருவியாக செயற்படும். பில FAD இளைமணி தாயத்தில் துணை நொதியமாக தொழிற்படும். சரிதானே? FAD இளைமணி தாயத்தில் தான் இருக்கும். ATP டியோக்சிரைபோசில்லத்தை கொண்டது இல்ல, ரைபோசில்லத்தை கொண்டது. 5வது, NAD பிளஸ் தைலகாய்டு மென்செஃபில் இல்ல, NAD பிளஸ் வந்து இருக்கிறது சைட்டோசோல்லையும் இளைமணி தாயத்திலையும். 59க்கு ஆன்சர் 3. 60வது கேள்வி. 60வது கேள்வி. 60வது கேள்வி. சரி, 60வது கேள்வி. 1 hour கிளாஸ் கூட அப்படில உங்களுக்கு ஆக்களுக்கு மற்ற கிளாஸஸ் இருக்குன்ட்டு லீவ் ஆகிறாங்க. செட்டப்ப தான் பாக்குறேன்னா. சரி, 60ஓட நாங்க பார்த்துட்டு நீங்க நிப்பாட்டும். சரியா? 60ஓட பார்த்துட்டு நிப்பாட்டும். பின்வரும் கூற்றுகளில் சரியானது. ஒரு களத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் RNA வகை mRNA இல்லதானே? ஏன்னா அதிக அளவில் காணப்படும். நேற்று நான் போன கிளாஸ்ல எழுதணும், இதுக்கு ஷார்ட் நோட் எழுதி வைப்போம். அதிக அளவில் காணப்படுறது rRNA கூற்றுப்பில்லை. சில RNAக்கள் அதே மூலக்கூறுள்ளேயே நிரப்புகின்ற மூலச்சோடி அதிலே காண்பிக்கும். சரி, நாங்க பார்த்தோம்.
RNA 2 முறையில சோடி சேரலாம். ஒன்னும் அதே மூலக்கூறுகளுக்கே சோடி சேரலாம். உதாரணம் கேட்டா tRNA. இன்னொன்னு வேற RNA மூலக்கூறுகளுக்கு இடையில சோடி சேரலாம். சரியா? மூலக்கூற்றாக சோடி சேர்தலும் உண்டு, மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற சோடி சேர்தலும் உண்டு. சரியா? சரியானது இதுன்னு கேள்வி. சோ ஆன்சர் ரெண்டு. ரைபோநியூக்ளியோடைட் பல்பகுதியங்கள் துணை நொதியமாகவும் தொழிற்படும். ரைபோநியூக்ளியோடைட் பல்பகுதியங்கள் துணை நொதியமாக நோ. ரைபோநியூக்ளியோடைட் பல்பகுதியங்கள் இது RNA. RNA இங்க துணை நொதியமாக செயற்படும். பில RNAக்களில் பியூரின் பிரிமிடின் வகை நைட்ரஜன் மூலங்கள் சம அளவுகளில் உள்ளன. இது சம அளவுகள் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இது பார்த்த கேள்வி ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா RNAக்கள்ல பியூரின் பிரிமிடின் வகை நைட்ரஜன் மூலங்கள் சம அளவுகள்ல காணப்படுமா? இல்லையே. ஏன்? RNA கண்டிப்பா சோடி சேர்ந்திருக்கணும்ட்டு இல்லை. டிஎன்ஏல சோடி சேர்ந்திருக்கணும். சோ பியூரின் பிரிமிடின் சோடி சேரும். அப்ப அது டிஎன்ஏல பியூரின் பிரிமிடின் சமனா இருக்கணும். RNAல பியூரின் பிரிமிடின் சமனா இருக்கணும்ட்டு அவசியம். ஏன்? RNA தனியிலேயாவும் இருக்கலாம், அப்பப்ப அங்கங்க சோடி சேர்ந்து இருக்கணும். அப்போ கண்டிப்பா அங்க பியூரின் பிரிமிடின் சமனா இருக்கணும்ட்டு அவசியம். 5 புரோதோப்பு நடைபெறும் இடத்துக்கு அமினோ அமிலங்களை tRNA இடமாற்றும். என்ன என்னமோ பிழையா வந்திருக்கு. RRNA இடமாற்றம்னு சும்மா போட்டுக்கோம். RRNA இடமாற்றும். புரோதோப்பு நடைபெறும் இடத்துக்கு அமினோ அமிலங்களை tRNA தான் இடமாற்றும். tRNA தான் இடமாற்றும். RRNA போட்டுக்கோங்க. சரியா? அப்ப ஆன்சர் 2. சில RNAக்கள் அதே மூலக்கூறின் உள்ளே நிரப்புகின்ற மூலச்சோடி அதிலே காண்பிக்கும். 60க்கு 2. 60க்கு 2. எத்தனை பிள்ளைகள்? 60 MCக்கு முடிச்சிட்டோம். அப்ப இன்னும் ஒரு கிளாஸ்ல இந்த பேப்பர் உங்களுக்கு முடியும். இந்த பேப்பர் முடிக்கிறதோட நான் உங்களுக்கு அடுத்த பேப்பரையும் போட்டுருவேன். செல் பயாலஜி. சரியா? அப்ப இது முடிகிறதோட பெரிய ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஒன்றும் இருக்கு. டியூட் ஒன்று, பெரிய டியூட் 40 பேஜுக்கு ஸ்ட்ரக்சர் டியூட் ஒன்று. அதையும் நான் உங்களுக்கு போடுவேன். அதை நீங்க செய்துகிட்டு இருங்க. எம்சிக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண பிறகு அதை நாங்கள் ஸ்ட்ரக்சரை செய்வோம். ரைட்? அப்ப இன்னைக்கு நான் கிளாஸ் இதோட எண்ட் பண்றேன் பிள்ளைகள். சரியா? நாங்கள் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். போட்டிருக்கீங்களா?